உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு? 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 ஜனனி. ஜனனி, ஜனனி என்னாச்சு உனக்கு? நான் 100 நாள் கேட்டேன், நீ 3 நாள் தான். ரம்யா, விடு. விடுன்னு சொல்றேன்ல. விடு. ஏய், விடு. நீ உனக்கு என்னடி? இது ஏன் மாமா. என் மாமா மேல நான் ஆசைப்படுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு? ஓடி வெளிய. என்னையவ அடிச்ச? உன்ன ஏய், போடி போ. அம்மா, ரம்யா. ஹே ரம்யா. ஜனனி, ஐம் வெரி சாரி ஜனனி. நான் நீதான் நினைச்சு தவறுதலா என் சேலைய வாங்கி என்னையே கட்டிவிட சொல்லி. அசிங்கம். என்ன பாச்சு? உன் வீட்டுக்காரி ரம்யாவை எதுக்குடா அடிச்சா? அப்பா, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா... டேய், என்ன நடந்தா என்னடா? ஏன் மகளை உன் பொண்டாட்டி எப்படி அடிக்கலாம்? இவ யாரு? இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏ, நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? உன்னையே உயிரா நினைச்சவள இப்படிதான் அடிக்க விட்டு பாப்பியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? அவளுக்கு இந்த வீட்ல செல்லம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போக வேண்டியதெல்லாம் இருக்குது, இருக்க வேண்டியதெல்லாம் போறேங்குது. ஏங்க, என்ன நடந்துச்சுன்னு யாருமே கேட்க மாட்டேறீங்க, எல்லாரும் இப்படி கோவப்படுறீங்க. அவ பக்கம் என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னா எப்படிங்க? ஒன்னும் கேட்க வேணாம். இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். உள்ள போ. அண்ணே, விடுனே. வேணானே, வேணாம். இவ உன்னையும் ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறா. பத்மா, நான் சொல்றேன், உள்ள போ. நீ சொல்றத நான் கேட்கணும்னா அவ மன்னிப்பு கேட்கணும். இப்பவே கேட்கணும். இவ மன்னிப்பு கேட்டா நான் இங்க இருப்பேன். இல்ல போனா திரும்ப எப்பவுமே நான் வரமாட்டேன். அத்தை, அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஜனனி, நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அம்மா ஜனனி, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ மன்னிப்பு கேட்டுடு. பிரச்சனை வேணாம் சிவா. என்னம்மா? ஹலோ சுமதி, அப்பாவும் சித்தியும் எப்படி இருக்காங்க? அந்த சேது இன்னும் என்ன தேடிட்டு தான் இருக்கானா? ஆமாண்டி, வெந்து போன கைய வச்சுக்கிட்டு உன்னை ஊர் ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டான், நீ பாத்துக்கோ. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. எப்ப அவன் கட்டின தாலி அவன் கையாலேயே அறுத்துட்டானோ.
அப்பவே எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அருந்து போச்சு. சரி, நீயும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அங்கேயே இருப்ப? நானும் அதுக்கு தான் பாக்குறேன். இங்க இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சிவாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என் மேல ரொம்ப பாசம். அம்மானா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு அம்மா. அவங்களையும் சேர்த்து ஏமாத்துறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அப்படி என்ன நீ அங்க அமைதியா இருக்கணும்? நீ சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? முடிவெடுத்துட வேண்டி. ஆனா சிவாக்கு இங்க ஆபத்து இருக்கு. அவர் சொந்தக்காரங்களே அவரை கொலை பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்துட்டா அவரை கொன்னுடுவாங்க. அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நான் குற்ற உணர்ச்சியில தான் வாழணும். ஏய், நீ ஏண்டி அப்படி நினைக்கிற? உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வரும்போது அவங்களும் அவங்க அம்மாவும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி அசிங்கப்பட்டு நீ வாழ்றதுக்கு பதிலா இப்பவே நீ கிளம்பி வந்துடலாண்டி. நீ சொல்றது உண்மை சுமதி. நினைச்சு பார்த்தாலே கதி கலங்குது. 100 நாளுக்குள்ள லவ் பண்ண வைக்கிறேன்னு சிவா சபதம் போட்டிருக்காரு. அவஸ்தையா இருக்கு. ஷோ, திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து என்னை ஏமாத்திட்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஏய், நீ என்ன தாண்டி சொல்ல வர? வேற ஒரு வீட்ல இருந்துகிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது துளசி. நீ தயவு செஞ்சு இங்க கிளம்பி வர வழிய பாரு. எப்படி வர முடியும்? அவர் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? ஏய், அதுக்குதான் அவங்க அப்பா இருக்காருல்ல. அவரை விட பாதுகாப்பு வேற யார் இருக்க முடியும்? நீ அவரை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடு. அவர் பையனுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்ற மாதிரி சொல்லிட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். நீ தள்ளி போடாத. மாமா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாரும் நம்பாதனால தான் சொல்றேன். என்னால சொல்லாமலேயும் இருக்க முடியல. சிவாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. சில பேர் அவரை கொல்ல பாக்குறாங்க. இருங்க, அவ ஏதோ சொல்றால, என்னன்னு தான் கேளுங்களேன். சொல்லு. அன்னைக்கு குடிசை எரிஞ்சதுல அது தானா எரிஞ்சதா நினைக்கிறோம். எப்படி தானா எரியும்? நானும் அவரும் வயலுக்கு போனோம். மோட்டார் ரூம்ல வச்சு யாரோ எங்களை பூட்டிட்டாங்க. மோட்டாரையும் ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் வரல. அதனாலதான் நாங்க தப்பிச்சோம். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் மோட்டார் தானா வெடிச்சிருச்சு. நாங்க இருந்தப்போ கரண்ட் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா யாரோ திட்டம் போட்டுதான் கொல்ல பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. விசாலாச்சி, இந்த ஊரும் சரி, சுத்துவட்ட மக்களும் சரி, நமக்கு எதிராக யாரும் திட்டமும் போட மாட்டாங்க, கொலையும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவளோட மனப்பிராந்தி தான். கொலை பண்ணணும்னா நம்ம மேல யாருக்காவது பகை இருக்கணும், இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதாவது அபகரிக்க பார்க்கணும். அந்த அளவுக்கு பகை உள்ள ஆளுங்க இங்க யாரும் இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.